ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல், தட் இஸ் ட்ராவல் வித் அஸ். அது என்ன அவர் யூடியூப் சேனல், பொதுவாக மை யூடியூப் சேனல் தானே இருக்கும். ஸோ அதை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். இது ஸ்பெஷலாக ஒரு கப்புள்ஸ் விலாக். ஸோ ஆஃப்டர் மேரேஜ் என்னெல்லாம் எங்களோட பக்கெட் லிஸ்ட் இருக்கோ அதை நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி சரி இந்த டெஸ்டினேஷன்லாம் விசிட் பண்ணலாம். பொதுவாக பிஃபோர் மேரேஜ் எல்லாருமே பேரண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸோட போகக்கூடாது, நீ ஆஃப்டர் மேரேஜ் போய்க்கோ, நீ ஹஸ்பண்டோட போய்க்கோ, ஒய்ஃபோட போய்க்கோ. ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருந்தனால நாங்கள் இது ஸ்பெஷலாக ஒரு கப்புள்ஸ் வீலாக ஒரு ஃபேமிலி டெஸ்டினேஷன், ஃபேமிலி ரெசார்ட் எப்படி இருக்கும், ஸோ அதெல்லாம் ஒரு பெஸ்ட்டான பிளேசஸ் நாங்கள் கவர் பண்ணணும்னு ட்ரை பண்ணி தான் நாங்கள் இதெல்லாம் பிளேசஸ் கவர் பண்ணி ட்ரை பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் நாங்கள் நினச்சது, யார்கிட்ட கேட்டால் லைஃப்பில் ஒரு வாட்டியாவது வச்சா அது பார்த்தே தீரணும், அந்த இடத்துக்கு போயே ஆகணும்னு நினச்சது தான் கோவா. ஸோ எல்லாத்தோட ஃபேவரட் டெஸ்டினேஷன் தான் அது. ஸோ லெட்ஸ் சி கோவா நாங்கள் எப்படிலாம் பிளான் பண்ணோம், எப்படி போனோம். ஆக்சுவலாக நாங்கள் மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணது காரில் போகிறதுனால என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, we can see lot of places on the way to கோவா. அண்ட் ஃப்ளைட்டில் போகிறதோட இது ரொம்ப சீப். ஆன் தி வேல ஃபர்ஸ்ட் நாங்கள் ஸ்டாப் பண்ணது ஷிமோகா. நாங்கள் பிளான் பண்ணது ஷிமோகாவில் தான் நைட் ஸ்டே பண்ண நினச்சோம். பட் நாங்கள் சென்னையிலேருந்து கிளம்பும் போதே இட் வாஸ் 8 in the morning. ஸோ வி ஸ்டேட் இன் தரிக்கேரி. தரிக்கேரி இஸ் அ டவுன் தட் கம்ஸ் பிஃபோர் ஷிமோகா. நல்லை அல்லை நன்னிலவே நீ நல்லை அல்லை நல்லை அல்லை நல்லை அல்லை நள்ளிரவே நீ. கரண்ட்லி வி ஆர் இன் ஜாக் ஃபால்ஸ். ஆக்சுவலி சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. நாங்கள் தப்பான சீசனில் வந்துட்டு உங்களுக்கு ஆமாம் கொஞ்சம் ஆக்சுவலி கம்மியாக இருக்குது, ஆனால் பார்க்க நல்லா மெஸ்மரைசிங் சூப்பராக இருக்குது. ஸோ ஆக்சுவலி வி ஆர் ஹெட்டிங் டு கோவா. ஸோ இது எங்களோட ஒரு பக்கெட் லிஸ்ட்டோட ஒரு சின்ன இது பார்ட். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள், பார்ப்போம் கோவா எப்படி இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டெஸ்டினேஷன் உங்களுக்கு கவர் பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஸோ லெட்ஸ் see. முருடேஸ்வர் போகலான் இருக்கோம். ஜோக் ஃபால்ஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் 100 kilometers. ஷீஷோர் ஓரமாக ஒரு பிரம்மாண்டமான சிவன் டெம்பிள் தான் முருடேஸ்வர். நெக்ஸ்ட் வாங்க பார்க்கலாம். ஸோ ஹலோ கைஸ், நம்ம ஜோக் ஃபால்ஸ்லேருந்து இப்போது முருடேஸ்வர் டெம்பிள் வந்திருக்கோம். இதுதான் சிவன் டெம்பிள். ஸோ ஆக்சுவலி சூப்பராக இருக்குது. இது நாங்கள் மேலே கார் அப்படி கொண்டு வந்துட்டோம் நாங்கள் கீழேருந்து. இது அதோட அந்த கோபுரம் கடல் பக்கத்தில் இருக்குது. இங்கே பாருங்கள் என்னோட குட்டி அவன் பாட்டுக்கு விளையாட ஆரம்பிச்சிட்டான். சாத்விக் சாத்விக் சத்து ஹாய் சொல்லு. ஹாய். டெம்பிள் சூப்பராக இருக்குது. இது அப்படியே கடலோரமாக இருக்குது இந்த டெம்பிள். ஸோ அங்கேருந்து வரும்போது அது நல்லா இருக்கு பார்க்கவே. இதுதான் மேலே இப்படி ஏறி அங்கே போய் ப்ரே பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் டைரக்ட் கோவாக்கு தான். ஸோ மேக்ஸிமம் எங்களுக்கு 11-12 ஆயிரம் கோவா ரீச் ஆகவே நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் see. ஸோ டுமாரோ மார்னிங் தான் நெக்ஸ்ட் விலாக். பை. சிவன் ஸ்டாச்சு பேஸில் போய் நீங்கள் நின்று பார்த்தீங்கன்னா அரேபியன் சி ஒரு 180 degree வியூ சூப்பராக இருக்கும். கடல் ஃபுல்லாக ஸ்பெக்டாக்குலர் வியூவாக இருக்கும். கண்டிப்பாக கோவா போகும்போது இந்த ஸ்பாட்டை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் நாங்கள் கோவா போகிறோம். முருடேஸ்வர்லேருந்து அப்ராக்சிமேட்லி 100 kilometers. போகிற வழியில் கோகர்ணா அண்ட் கார்வார் 2 மெயின் பிளேஸ் வரும். கோகர்ணா இஸ் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் பீச். அண்ட் கார்வாரில் பார்த்தீங்கன்னா நம்ம போகிற ஹைவே பக்கத்தில் இந்தியன் நேவல் பேஸ் இருக்கும். இஃப் டைம் இருந்தால் போத் தீஸ் பிளேசஸை டே லைட்டில் க்ராஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பொதுவாக எல்லாருமே நார்த் கோவா தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சவுத் கோவா ஃபர்ஸ்ட் 2 நாள் ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஹாய், குட் மார்னிங் கைஸ். இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெனோலம் பீச்சில் இருக்கோம். இட் வாஸ் ஆசம். சீரியஸாக ஃபேமிலியாக வந்தோம்னா இங்கே வந்து இட் இஸ் அ பெஸ்ட் பிளேஸ் டு ஸ்பெண்ட் சம் கப்புள் ஆஃப் டேஸ். அமைதியாக ஒரு டே ப்ளசண்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணோம்னா திஸ் இஸ் த பெஸ்ட் பிளேஸ். சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக என்ஜாய் பண்ணோம் நாங்கள். அவ்வளோ பிளேஸ், மேக்ஸிமம் நைட் டைம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் பாட்டுக்கு இங்கேருந்து அப்படியே வாக் பண்ணிகிட்டே இருந்தோம். நல்லா டிஜே மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க அவங்க பாட்டுக்கு. நல்லா ப்ளசன்ட் மியூசிக் சூப்பராக இருந்துச்சு.
எங்கள் குட்டி அப்படி விளாண்டுட்டு இருக்கா, அவன் பாட்டுக்கு சாண்டில் விளாண்டுட்டு இருக்கா. ஸோ ஃபேமிலியாக நீங்கள் வந்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு சார்ட் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. ஸோ எந்த வரியும் பண்ணாமல் என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் வந்து கிளைமேட் ஆக்சுவலி பீக் இதுதான் டிசம்பர் ஜான்வரி, பட் டியூ டு கொரோனா எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி இல்லை. ஸோ பயங்கர ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஸோ வி ஆர் ஹெட்டிங் டு நார்த் கோவா. சவுத் கோவா 2 days முடிஞ்சுட்டு, நார்த் கோவா எனக்கு தெரியல, மேக்ஸிமம் 2 days பிளான். பட் சூப்பராக இருந்துச்சுன்னா இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுற பிளான் இருக்குது. அப்படி ஒர்க் ஃப்ரம் கோவா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ லெட்ஸ் see எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து செக் அவுட் பண்ணணும். இட்ஸ் ரியலி ஆசம். இதுதான் நாங்கள் இருந்த ரிசார்ட்டு. ஜஸ்ட் என்னோட பேக் சைடில் வந்து O3 ரிசார்ட். கண்டிப்பாக O3 வந்து பெஸ்ட். ஹாஸ்பிட்டாலிட்டி, கிளென்லினஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் பட்ஜெட் டூ. கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அண்ட் இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மலைக்கு இடையில இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு சின்ன மலை மாதிரி இப்படி இருக்குது, அதே மாதிரி அந்த பக்கமும் ஒரு நல்ல வியூ. இன்னைக்கு மார்னிங் என்ன பண்ணீங்க நீங்கள் 2 பேரும், நீங்களும் அஸ்வினும்? இங்கே வந்து ஃபுட் ஆக்சுவலாக கொஞ்சம் காஸ்ட்லியாக தோணுது எங்களுக்கு. ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. மற்றபடி இட்ஸ் ஒர்த் கம்மிங் ஹியர். மார்னிங் அது போனீங்களா? கயாக்கிங், வாட்டர் ஸ்போர்ட்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இங்கே வந்து கயாக்கிங் இருக்குது. ஜஸ்ட் 400 per hour. நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. நான் ட்ரை பண்ணோம் அப்படின்னு ட்ரை பண்ணால் நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ். நாங்கள் இங்கே இருக்கிறது வந்து பலோமம் பீச். இட் வாஸ் எக்ஸைட்டிங் ஃபார் லாஸ்ட் 2 days. அஸ்வின், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பீச் பற்றி? அவர் வந்து 2 லாட்ஜ் அடிச்சிருக்காரு, அதனால கோவன் பாசம் வருதுன்னு நினைக்கிறேன். எதுவும் தப்பாக நினச்சிக்காங்க. ஸ்பானியோல். ஓ யா, அவர் வந்து மெக்சிகன் பீர் கொரோனா மெக்சிகன் பீர் அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஹாய் கைஸ், இப்போ நாங்கள் நார்த் கோவாவில் இருக்கோம். மோஸ்ட் ஹேப்பனிங் பிளேஸ் ஆஃப் நார்த் கோவான்னு பார்த்தீங்கன்னா பாகா பீச் தான். ஸோ இதுதான் பாகா பீச். ஷாக்ஸ், இதெல்லாம் ஷாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம இங்கே வந்து ஜஸ்ட் போய் உக்காந்துட்டு நம்ம வேண்டுற இது ஆர்டர் பண்ணி ட்ரிங்க்கோ இல்லை ஃபுட்டோ நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஆக்சுவலி சூப்பராக இருக்குது, வேறு லெவலில். நார்த் கோவா வந்ததுக்கப்புறம் தான் ஆக்சுவலி ஒரு கோவா ஃபீலே வருது. அது வரைக்கும் அது காமாக, அது ப்ளசண்ட்டாக சவுத் கோவா. நார்த் கோவானா இது ஒரு பார்ட்டி டவுன் மாதிரி ஆயிடுது. ஸோ நான் இன்னும் மெயின் பிளேசஸ்லாம் உங்களுக்கு அந்த ஷாப்பிங் பிளேசஸ்லாம் காட்டவே இல்லை. அங்கெல்லாம் நல்ல டிஸ்கோ பார் எல்லாமே இருக்குது, செம்மையாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க எல்லோரும். ஸோ அது நாளைக்கு நான் கவர் பண்ணுறேன் அந்த ஏரியா எல்லாமே. ஸோ இந்த 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 பாகா பீச்சை பாருங்கள் எல்லோரும். இதுதான் நாங்கள் 3rd day ஸ்டே பண்ண ரிசார்ட், சில்வர் சாண்ட் ஹாலிடே வில்லேஜ். நல்லா சூப்பராக இருந்துச்சு. இந்த பீச், இந்த ரிசார்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா பீச் வந்து நல்ல வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், 100 meters தான் இருக்கும். மோரோவர் இந்த ரிசார்ட் பக்கத்துலேயே நிறைய ஷாப்பிங்லாம் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. எங்களோட கோவா ஃபுட் அண்ட் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஷேர் பண்ணலான்னு இருக்கோம். கோவாவில் ஃபுட் வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். டில் கர்நாடகா ஃபுட்டில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் இங்கே வந்து ரோட்டி இல்லை நானில் மேனேஜ் பண்ணலான்னா, இன் ஷார்ட் சொல்லணுன்னா நார்த் இண்டியன் ஃபுட் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ப்ராப்ளமே இல்லைங்க. பட் சவுத் இண்டியன் தான் வேணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம். நாங்கள் மேனேஜ் பண்ணிட்டோம், எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் தெரியல. பட் எங்கள் பையனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பிகாஸ் இங்கே ஃபுல்லாக பாஸ்மதி ரைஸ் தான். மோரோவர் அது கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. ஷாப்பிங் கோவாவில் பிளான் பண்ணிங்கன்னா கேஷ் அண்ட் ஜிபே தான் மெயின் திங்காக இருக்கும். கார்டு எங்கேயுமே அக்செப்ட் பண்ணல.
ஸோ கேஷ் ஆர் ஜிபே தான் யூஸ் பண்ணணும். சம் பிளேசஸில் சிக்னல் இல்லைன்னா ஜிபேயும் ப்ராப்ளம் தான். ஸோ கேஷ் கண்டிப்பாக இன் ஹேண்ட் வச்சுக்கிறது வெல் அண்ட் குட். பொதுவாக கோவானாலே பான் பெசலா சர்ச்சு தான் எல்லாருமே விசிட் பண்ணுவாங்க. நீங்கள் என்னடா புதுசாக ஒரு சர்ச் பேர் சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. என் கூட ஒருத்தர் வந்தார், அஸ்வின். அவர் மிகப்பெரிய தளபதி ஃபேனு. இந்த சர்ச்சில் தான் வந்து திரைப்படம் ஷூட்டிங் எடுத்தாங்க. இந்த சர்ச் வந்து பார்த்தே ஆகணும்னு ஆல்மோஸ்ட் கோவாவே 2 ரவுண்ட் அடிக்க விட்டார் எங்களை. பட் இருந்தாலும் இந்த கடைசியில் இங்கே வந்து நல்ல ஐசோலேட்டட் பிளேஸில் சூப்பராக இருந்துச்சு. இந்த சர்ச் வந்து அமைதியாக ஒரு இடத்த பார்க்கணுன்னா இந்த சர்ச் நல்லா இருந்துச்சு. இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ட்ராவல் வீலாக். இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இல்லை இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ட்ரிப் என்னன்னு நாங்கள் எதுவும் பிளான் பண்ணல. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் a lot.